தஞ்சாவூர் மாவட்டம்னு இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ் மார்க் எடுக்கிறாங்களா அவங்கள மட்டும் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுப்பாரு. இதுமாரி ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போவே. இப்போ கொடுக்கல, அவங்க முன்னாலேருந்து கொடுத்துருக்காங்க, நான் வாங்கலை, இப்போதான் தெரியும் போல. அதுதான் அப்போ என்னன்னா இது மாதிரி நியூஸில் போட்டு பண்ணதில்லை. பட் ஆனால் ஒரு நாள் கூப்பிட்டுட்டு தஞ்சாவூருக்கு இருக்கவங்களாம் கூப்பிட்டு வந்து கொடுப்பாங்க. இதேமாரி நான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட் 3ர்டுன்னு நினைக்கிறேன், 3ர்டோ 2ண்டோ, அந்த பொண்ணு வந்து விஜய் கையால் வாங்கினாங்க. ஸோ அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீயும் பண்ணியிருந்தா நீ இப்போ விஜயை பார்த்துருக்கலாமே, அப்படி ஒழுங்காக படிச்சிருக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு. வேல்முருகன் அவர்கள் மறுபடியும் இன்னொரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். அதில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களை மட்டும் எடுத்து ஒட்டி வெட்டி உண்மைக்கு மாறான பதிவுகளை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறகுறை வேக்காடுகள், இந்த மாதிரி எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அறகுறை வேக்காடுகள் அவங்களாம் வந்துட்டு இதோட நீங்க நிறுத்திக்கணும், இதை நாங்கள் நாகரிகமா சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலா ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை திரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்குரலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம். ரொம்ப நாகரிகத்தோட சொல்றேன். ஆக்சுவலா அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் பேசின 1.25 மணி நேரத்துல வெட்டி ஒட்டி உண்மைக்கு மாறான விஷயங்களை இவங்க சொல்லி எனக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. உண்மையை சொல்லணும்னா இந்த நியூஸ் சேனல்ஸ் அவர் பேசின ஒரு சில வார்த்தைகளை வெட்டி அவரை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த நியூஸ் சேனல்ஸ்ல வெட்டின அந்த வார்த்தை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன், இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம்ல, 2 கிராம் தங்கத்துக்காக ஒரு கூத்தாடியை கட்டி பிடிச்சி லிப்கிஸ் கொடுக்கறது அனுமதிக்கிறியே, இதுக்கு நீ கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த நியூஸ் சேனல்ஸ் அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு இடத்துல மட்டும் அழகா சூப்பரா கட் பண்ணி ஒரு ஜம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஜம்புக்கான காரணமே அதுதான். ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறேன், எந்த நடிகனுக்கு செய்யறது கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறேன், இது தொழில் செய்யலாம்ல. அவர் சொன்னார் இல்லையா, நான் பேசின 1.25 மணி. எனக்கு ஆக்சுவலா என்னன்னா அவர் பேசினதுல வந்து அவர் சொன்ன மாதிரி இல்ல, அவர் சொன்னார்ல இது வந்து நீங்க தளபதிக்காக நீங்க பண்றீங்கன்னு. இதுல வந்து அவரே இல்ல, இது அவரை பத்தியே பேசல. அவரு அங்க வந்து வாங்கின கேர்ள்ஸ் பேரண்ட்ஸை பத்தி பேசுறாங்க, அது ஒண்ணு மெயினா. இன்னொன்னு ஐயோ என்னமோ சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். அதுதான் தப்புன்றான். அதாவது அப்ப அவங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஆகும் இந்த மாதிரிலாம் ஒரு வேர்டு சொல்றப்ப, அவங்களுக்கு கேட்குறப்ப. நம்ம நான் அப்போ ஒரு ஆக்சுவலி நீங்க பேரண்ட்ஸோட அந்த பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து அது ஒரு எய்மா வச்சு மார்க் வாங்கணும்ன்ற, இதையும் எந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காரு பாரு. அப்ப நான் இல்லை இப்பயா இல்லை ஃபர்ஸ்ட் இதில் போனப்பயா ஒரு